Name? Arjun. You. Name? My name is Ajit. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன Start camera. Action. அதாவது இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சின்றது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சம்பிரதாயமா சடங்கா பார்த்தாங்க. ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. இத கடமையா இஸ்லாமியர் போல கடமையா பார்த்தது இந்த அரசியல் வரலாற்றுல தளபதி ஒருத்தர் தான். இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? வெறும் விஜய் அண்ணா இல்ல, அவரு முகமது விஜய் அண்ணா ஆயிட்டார் இன்னைக்கு. அனில் அல்லாவா? ஐயோ, நான் இதை எந்த மசூதியில தேடுவேன்? மவுண்ட் ரோடு மசூதியா, ட்ரிபிளிகேடி மசூதியா? ஐயோ சாமி. பிரியாணி யார் பண்றா? பெரிய மேடு மொய்தீன் பாய். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதா. போதுமா? என் நெஞ்சில் குடி இருக்கும். இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். வெள்ள விசேஷத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. ஐயோ, அப்படி சொல்லாத. விஜயன் அண்ணா உயிர் எனக்கு ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அவர் முதலமைச்சர் ஆகி பார்க்கணும்ன்றது தான் ஒரே ஆசையா இருக்கு. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆகி பார்க்கணும்ன்றது தான் ஒரே ஆசையா இருக்கு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஆக்சுவலா எனக்கு எங்க அம்மா வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். அது எங்க டாடி தீவிர விஜய் ஃபேன். ஆஹா, இது வேறயா? அவர் முதலமைச்சர் ஆகி பார்க்கணும்ன்றது தான் ஒரே ஆசையா இருக்கு. ஆகணும். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க. உங்க ஆவடியில இருந்து வராங்க, நான் ராயப்பேட்டால இருந்து வரேன். யாருமே கேர்ள்ஸ் இல்ல, நாங்க எப்படி பாஸ் எதுவுமே இல்ல. ஆனா முஸ்லிம்ஸ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. நோம்பு தொழுவுற இடத்துக்கு நாங்க போயிட்டோம். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. உள்ள போய் முஸ்லிமா போய் உட்காந்துட்டோம். இந்த கிட்டப்ல என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டிப்பா அவர் தான் 2026ல அவர் தான் வரணும், அவர் தான் வருவாரு. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை மட்டும் பார்த்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூற வேண்டாம் என அறிக்கை ஒன்றை வெளியிடும் நிலைக்கு இறங்கி வந்துள்ளார் நயன்தாரா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. என்ன சொல்லிட்டு அந்த அப்கமிங் என்னங்க ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மறக்காம சர்ப்ரைஸ்